நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 9ஆம் தேதி, ஜனவரி மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 2:51 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் சுவாதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் உத்திரட்டாதி. மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்கும். சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணி சுமை இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த பணவரவு சிறப்பாக வந்து சேரும். பணியாளர்கள் பாதுகாப்பு நடைமுறை தவறாமல் பின்பற்றுவது நல்லது. இன்று மனோதைரியம் அதிகரிக்கும். எல்லா காரியங்களும் கைகூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எல்லா இடங்களிலும் மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. கௌரவம் அந்தஸ்தும் உயர்ந்துவிடும். எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். மற்றவர் செய்கைகளால் மன வருத்தம் கொஞ்சம் உண்டாகும். நீண்ட நாட்கள் இழுபறியாக இருந்த காரியம் வெற்றியை கொடுக்கும். பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் என்ற குழப்பத்தை சரி கட்டி விடுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். குடும்ப நலனை பொறுத்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். காதலை பொறுத்தவரை மேஷம் ராசினியர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பயப்பட வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியுங்க. பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு ஆர்வம் பிறக்க கொடுங்க. மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். கௌரவம் பாதிக்கும்படி நடந்து கொள்ள வேண்டாம். எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். இன்று நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. பரணி பாதுகாப்பான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக்குங்க. நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உபரி பண வருமானம் இருக்க கொடுங்க. முகப்பொலிவு கூடும் நாளாக இருக்கக்கூடும். மற்றவர் செய்கின்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. கிருத்திகை நீண்ட நாள் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மனோதைரியம் உண்டாக கொடுங்க. எல்லா காரியங்களும் சிறப்பாக நடைபெறக்கூடும். சாதகமான நல்ல பலனும் இருக்க கொடுங்க. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று திட்டமிட்ட பணி நிறைவேற கூடுதல் அவகாசம் தேவைப்படும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்குங்க. நண்பரின் ஆலோசனை நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அரசு சார்ந்த சீரான ஓய்வு மனசுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு சரியாகும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் கவனத்துடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்பட்டு சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று அடுத்தவர் மனம் கொடாமல் நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்தும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். இன்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்.
உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்கள் வீண் வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். யாருடனும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. அளவான மூலதனம் இன்று போதுமானது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பண விரயம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை நீங்கள் பார்த்து செய்வது நல்லது. ரோகிணி. கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர கொடுங்க. மிருகசிரீஷம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். நண்பரின் ஆலோசனை நம்பிக்கை கொடுக்குங்க. திட்டமிட்ட பணி நிறைவேற கூடுதல் முயற்சி தேவைப்படும். வியாபார நோக்கத்துடன் இன்று நீங்கள் அணுகுவீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெரியவர்களின் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். உங்கள் மீதான நல்ல மதிப்பு அதிகரிக்க கொடுங்க. திட்டமிட்டு பணிகளில் ஈடுபட்டால் வெற்றியும் ஏற்படக்கூடும். என்று காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வீர்கள். சேமிப்பாக மாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நிலுவைப்படியை ஆர்வமுடன் செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பண வரவும் நன்மையும் இன்று கொடுக்கக்கூடும். மனைவியின் அன்பில் இன்று மகிழ்ந்து காணப்படுவீர்கள். இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். தொழில் தொடர்பான தகராறுகள் கண்டிப்பாக தீருங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். கடன் பிரச்சனை கூட கண்டிப்பாக கட்டுக்குள் வரக்கூடும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்களுக்கு நிர்வாக திறமை பளிச்சிடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைய கொடுங்க. ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு பேச வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுங்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். பெண்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. உங்கள் மீதான நல்ல மதிப்பு அதிகரிக்கக்கூடும். பெரியவர்களின் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். இன்று கூடுதல் வருமானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திருவாதிரை. நட்பு வட்டம் விரிவடையும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் மீதான நல்ல மதிப்பு அதிகரிக்க கொடுங்க. பெரியவர்களின் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உங்களுக்கு நிர்வாக திறமை பளிச்சிடும் நாள் என்று சொல்ல முடியும். புனர்பூசம். எதிரிகளின் தொல்லை ஏதும் இருக்காது. மன தெளிவின்றி ஏற்படக்கூடும். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்க வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். போதும் என்ற மனப்பான்மை இருக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்குங்க. யாரையும் இன்று நீங்கள் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இன்று நீங்கள் மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. மகத்துவமான நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் இனிமை நாளாக கண்டிப்பாக அமையுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். கடகம் ராசினியர்கள். இன்று நீங்கள் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிலர் உதவுவது போல பாசாங்கம் செய்வார்கள். அவரிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. உங்கள் உழைப்பை மற்றவர்கள் திருடக்கூடும்.
ஆகையால் நீங்கள் மற்றவர்களுக்கு உழைத்து கொடுக்கக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க, பார்த்து கொள்ளுங்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுத்தால் முன்னேற்றம் இருக்குங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கும். படிப்படியாக இன்று நீங்கள் முன்னேறி செல்ல முடியுங்க. பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். இன்று நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்பட கொடுங்க. சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வர கொடுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். என்று பெண்கள் குழப்பமடைய வேண்டாம். வாழ்க்கையில் என்ன தேவையோ அதனை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை கடகம் ராசினியர்கள் கவலைப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்கள் அவசரப்படாமல் எதிலும் இருக்க வேண்டும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்ற எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் குழப்பம் வேண்டாம். நடப்பதையெல்லாம் இன்று நீங்கள் சரியான முறையில் அணுகி வெற்றி பெறுவீர்கள். என்ன ஒன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம் குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். முடிவுகளை தெளிவாக அலசி ஆராய்ந்து எடுப்பது நல்லது. சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் இருக்க கொடுங்க. ஆகில்யம் திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சரியாக கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். வீண் பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று சிலர் உதவுவது போல பாசாங்கு செய்வார்கள். அவரிடமிருந்து விலகி செல்வது மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் இந்த ஆதாயத்தை நீங்கள் பன்மடங்கு பெருக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிம்ம ராசினியர்கள் நல்ல விஷயங்களை பேசுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். வெகு நாள் காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்குங்க. புதிய முயற்சியால் எல்லாம் கையில் வந்து சேரக்கூடும். என் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவ கொடுங்க. பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். என்று பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது நல்லது. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கோபத்தை குறைத்து கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று மிகவும் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்கள் அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. முயற்சி செய்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், நம்பிக்கை கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று பண வரவு சீராக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சந்தோஷமான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வெகு நாள் காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்குங்க. புதிய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். பூரம் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சிலது செயல் மனசுக்குள் அதிருப்தியை உருவாக்கி கொடுக்குங்க. மற்றவர்கள் உதவுவது போல் பாசாங்கு செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். காரியங்களை யோசித்து செய்வது நல்லது. எதிலும் நம்பிக்கை கொள்வீர்கள்.
இன்று நீங்க சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுத்தால் வெற்றி இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தயவு செய்து செல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம், இன்று வீண் வாக்குவாதங்களை தலையிட வேண்டாம். காரியங்களில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சந்தோஷமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். வியாபாரம் அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி செல்லும். இன்று பண விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க பாருங்கள். யாரிடமும் கோபப்பட வேண்டாம். கன்னி ராசினியர்கள், இன்று நீங்க நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி இன்று வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிலரது செயல் மனசுக்கு அதிருப்தியை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற கூடுதல் மூலதனம் தேவைப்படும். அவசியமற்ற வகையிலான பண செலவை தவிர்ப்பீர்கள். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. எதிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக இருப்பது எதிலும் நல்லது. பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் பொழுது யோசித்து செயல்படுவது நல்லது. வீண் அலைச்சலை குறைத்துக் கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. ஆசைகள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவனமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையில் அன்பு கூடிவிடும். பிள்ளைகளின் எதிர்கால நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்ட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். காதலுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் அதேபோல் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக இருந்து விட வேண்டாம். இன்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். படிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று நீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு குடிவிடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் கண்டிப்பாக வளர்ச்சி பெறும். சிலரது செயல் மனசுக்குள் அதிருப்தியை உருவாக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஹஸ்தம், என்று கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நன்றி மறந்தவரை பெருந்தன்மையோடு குணத்துடன் மன்னித்து விடுவீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சித்திரை, என்று தயவு செய்து முன்கோப்பப்பட வேண்டாம். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் கொஞ்சம் சோர்வாக காணப்பட கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்குங்க. இன்று உங்க கையில் பணப்பழக்கம் இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரிக்கட்டி விடும் நாளாக இருக்க கொடுங்க. செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. சிறு செயலும் பல மடங்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க அக்கறையுடன் பணிபுரிவீர்கள். இலக்கு நிறைவேற கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுங்க. உபரி பண வரவை பெற்றுக்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விரும்பிய பொருள் வாங்கி மகிழ்வர்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனித்துக் கொள்வது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்கக்கூடும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரும். எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிக நல்லது. சக நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவார்கள். இன்று பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு பிறக்குங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற குழப்பத்தை ஏற்படுத்தும். காதல் கொஞ்சம் விட்டுப்பிடிப்பது சிறப்பு. இன்று மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சிறு செயலும் பல மடங்கு நன்மை கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. கௌரவம் அந்தஸ்து என்று உயரக்கூடும். என்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்ளுங்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும், அதனை நீங்கள் ஒருநிலைப்படுத்துங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு உயரும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சுவாதி. உபரி பண வருமானம் கிடைக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். என்று எந்த விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. விசாகம். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சிறு செயலும் பல மடங்கு நன்மை கொடுக்கும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. அக்கறையுடன் இன்று பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய சூழல் இருக்கின்றது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருக்க வேண்டும். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். திட்டமிட்ட செயலை நிறைவேற்றி விடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் அன்பும் பாராட்டும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பண வரவில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூடும். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்குங்க. இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து வெற்றி வாகை சூட முடியுங்க. திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். இன்று நினைத்ததை விட கூடுதலாகவே உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். வெற்றிக்கான சூழலும் சிறப்பாக இருக்கும். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்படக்கூடுங்க. பண வரவுக்கு குறைவு இருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இந்த இனிய நாளை பொன்னான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கூடுமானவரை செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பெண்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க முடியுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை விருச்சிகம் ராசினியர்கள் மன தெளிவும் குழப்பமும் இல்லாமல் இருப்பது நல்லது. மன தெளிவு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். அது மட்டுமில்லை, இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லதாக அமைந்துவிடக்கூடும். என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடுங்க. மாணவர்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடும். மன மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த நாள் பண வரவுக்கு கண்டிப்பாக குறைவிருக்காது. திட்டமிட்ட செயலை சிறப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமம் விலகி செல்லுங்க. என்று பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். அனுஷம். என்று நீங்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. யாரையும் இன்று நீங்கள் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது சரியாகும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. கேட்டை. ஆசைகள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழப்பங்களையும் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியும். இன்று எதிர்கால நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக தெளிவாக அணுகுவீர்கள்.
காரியங்களையும் இன்று நீங்கள் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செயல்படுவது நல்லது. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தைரியமான சில ஈடுபாடுகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. தனுசு ராசினியர்களுக்கு முக்கியமாக அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த பிரச்சனையை பேச வேண்டாம். உங்களில் செயல்களில் அன்பின் குணம் நிறைந்து காணப்படக்கூடும். நன்றி மறந்தவரை பெருந்தன்மையுடன் மன்னித்து விடுவீர்கள். முயற்சியினால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி கூடும். அதிகம் பயன் தராத பொருட்களை விலகி வாங்க வேண்டாம். சத்தான உணவுகளை உண்டு மழுவீர்கள். உடல் நலம் கண்டிப்பாக பலம் பெறும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கிவிடுங்க. போட்டிகளும் இன்று குறைந்துவிடக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுங்க. புதிய பதவிகள் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் விருந்தினர் வருகை இருக்க கொடுங்க. என்று பெண்கள் வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுவீர்கள். குடும்பத்தையும் நல்ல விதத்தில் புரிந்து கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்குங்க. காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரம் ஏதும் பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். தரகளை உடைத்தறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று நீங்கள் சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த நாள் வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். காலையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். என்று முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். யாரையும் நீங்கள் தயவு செய்து குறைத்து மதிப்பிட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. பொறுமையுடன் செயல்படுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாளை நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். பூராடம். இன்று நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. காலையில் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சுறுசுறுப்புடன் செயல்படுவது எதிலும் நல்லது. தயவு செய்து முன்கோபப்பட வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று நீங்கள் சிரமங்களை ஓரளவு சரிக்கட்டி விடும் நாளாக இருக்க கொடுங்க. சிறப்பான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமையுங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உத்திராடம். இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காலை நேரம் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும். மதிய நுட்பத்திறன் வெளிப்படக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடலை வலுப்படுத்துங்கள். உற்சாகமாக செயல்படுங்கள். இன்று நீங்கள் திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. சக நண்பரிடம் பழகும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். வீண் வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம். அதனை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள். இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். விருப்பம் போல் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். செல்வங்கள் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. செயலில் சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட்டு சரியாகும். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த பிரச்சனை பற்றி பேச வேண்டாம். அக்கறையுடன் இன்று நீங்கள் எதிலும் ஈடுபடுவீர்கள். உங்கள் செயல்களில் அன்பு குணம் நிறைந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. உறவினர் வகையில் அதிக பணம் செலவு செய்ய வேண்டாம். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மனக்கவலை ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க கொடுங்க. நண்பர்களும் உதவிகரமாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை கண்டிப்பாக மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் விருப்பம் போல் வந்து சேருங்க. வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் எல்லாம் சரியாகி முன்னேற்றமான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பெண்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். உற்சாகமாக எதிரும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் சரியாகும்.
காதலை பொறுத்தவரை காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வி பற்றிய புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனு சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நேர நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க முன்கோபத்தை மட்டும் வெளிப்படுத்த வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். பயணங்கள் செல்லப்படும் திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். இன்று நீங்க நம்பிக்கையை இழக்காமல் செயல்படுங்கள். முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். தயவு செய்து மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். இந்த நாள் பல நெருக்கடிகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தெளிந்த நீருடை போல் மனம் காணப்படக்கூடுங்க. செயல்பாடுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொண்டு சேமிப்பாக மாற்றுவீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். என்று உங்களுக்கு மகத்துவமான செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெற முடியுங்க. அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. என்று நீங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை சரிவர புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். என்ற முயற்சிகள் திருமணையாக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். கும்பம் ராசினியர்கள். என்ற குடும்பத்தில் மகிழ்ச்சி களை கட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. கனவுகளை இன்று நீங்கள் நனவாக்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கம் இன்று ஏற்படக்கூடும். முடிஞ்சளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக நல்லது. திட்டமிட்ட செயலை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர் கண்டிப்பாக பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமம் பணி போல் விலகி செல்லக்கூடும். பண வரவில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்கக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. எது சரி எது தவறு என்று சரியான முறையில் வாழ்க்கை எடுத்து செல்வீர்கள். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மனம் தளராது செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பண வரவுக்கு குறைவிருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்ள முடியும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இன்று உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லதுங்க. என்று காதலை பொறுத்தவரை மன வருத்தம் கொள்ள வேண்டாம். உங்களுக்கான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. காதலை பற்றி இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை உங்களுக்கென்று சிறப்புடன் உருவாக்கிக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நீங்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். மனதார இன்று அனைவரையும் கண்டிப்பாக அனுசரித்து செல்வீர்கள். சதயம் என்ற முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. பயணங்கள் மேற்கொண்டது கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாலை பொழுதும் இன்று மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட்டுவிடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் தைரியம் ஏற்பட கொடுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறலாம். போராட்டாத்தி எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள்.
காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மன தெளிவும் துணிவும் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் முன்னேற்றமும் தேடி வரக் கொடுங்க. மீனம் ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எதையும் யோசித்து செய்வது மட்டும் மிக சிறப்பு. காலையிலேயே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்குங்க. சிறு செயலும் பல மடங்கு நன்மை கொடுக்கும். என்ன ஒன்று, பணியில் கொஞ்சம் தாமதம் இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் செழிக்க அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. பணிகளை சிறப்பாக செய்வதற்கு நீங்கள் தான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இலக்கு நிறைவேற உபரி பணவரவு இருக்க கொடுங்க. உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். என்று மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்கக்கூடும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழலும் இருக்கும். கௌரவம் அந்தஸ்தும் என்று உயர கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீண் அலைச்சலை தவிர்த்து விட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. சக ஊழியர்கள் நட்புடன் என்று பழகுவார்கள். என்று காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் சேமிப்பாக மாற்றுவதும் நல்லது. பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். முக்கியமாக கமிஷன்ஸ், ஏஜென்சி போன்ற துறைகளிலும் லாபம் கிடைக்கும். அதேபோல் ரியல் எஸ்டேட் துறையிலும் லாபம் கிடைக்கும். என்ன ஒன்று, சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பம் மிஞ்சும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏதும் இல்லை. இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் சரி வருமா சரி வராதா என்று யோசித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வெற்றி மீது வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். எல்லாம் உங்களுக்கு சரியாகவே நடக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சக மாணவரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு மன தெளிவு உண்டாக கொடுங்க. காரியங்களும் சூடு பிடிக்க தொடங்கும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. கொஞ்சம் குழப்பமாக காணப்படுவீர்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கண்டிப்பாக செயல்படுங்கள். உற்சாகமாக எதிலும் ஈடுபடுங்கள். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். எந்த ஒரு பணியாக இருக்கட்டும் முன்கூட்டியே திட்டமிடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. முடிந்தவரை யோசித்து எதையும் செய்யுங்கள். இந்த நாளை நீங்கள் இனிமையான நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது. இந்த நாளை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வதும் உங்கள் கையில் உள்ளது. ரேவதி. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறிவிடக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை சரி கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்று நீங்க சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தயவு செய்து பயணங்கள் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாதவரிடம் பழக்க வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை வேண்டும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.